ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? இப்போ வந்து இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் இப்போது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கேஷ் மேனேஜ் பண்ணனாக்கா கேஷ் நெருக்கடி ஆகிடுச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் கூட விற்றுட்டா நம்ம சேல்ஸ் பண்ணால் நம்ம கேஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான காரியம். அப்படி ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் கேஷ் நெருக்கடி வந்துடும் அதிகமாக சேல்ஸ் பண்ணால். அதிகமாக சேல்ஸ்னாக்கா நம்ம அதிகமாக பணம் வந்து பிளாக் ஆகிடுது அதிகமாக. ஸோ அதனால் வந்து சேல்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்கோம், ப்ராஃபிட் டார்கெட் வச்சுருக்கிறோம். அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக அச்சீவ் பண்ணோன்னா நமக்கு அந்த பிஸ்னஸ் வந்து உற்பத்தி வந்து தொடர்ச்சியாக இருக்கணும், சேல்ஸ் தொடர்ச்சியாக இருக்கணும். அதனால் ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்து நீங்கள் வந்து கேஷ் இல்லாத அடிஷ்னல் சேல்ஸ் பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது. எனக்கு அடிஷ்னல் சேல்ஸ் பண்ணோன்னாக்கா அடிஷ்னல் கேஷ் தேவைப்படும். ஏன்னாக்கா ஒவ்வொருத்தரும் நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது உங்கள் டெட்டாஸ் கலெக்ஷன் ரிசீவபிள்ஸ் வந்து பிளாக் ஆகிடும். அப்போது நம்ம ரொட்டேட் பண்ணோன்னாக்கா காசு கண்டிப்பாக தேவைப்படும் கேஷு. ஸோ பேங்க்கு இல்லாட்டி மற்ற சோர்ஸில் நமக்கு கண்டிப்பாக என்ன வாங்கணும். ஸோ எவ்வளோ கேஷ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். ஜஸ்ட்டில் எதிர்த்து கேஷ் எவ்வளோ தேவைப்படும்னு பிளான் பண்ணாத நீங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா நாளைக்கு சப்ளைஸ்லாம் பணம் கொடுக்க முடியாது, மறுபடியும் ரொட்டேட் பண்ண முடியாது, மறுபடியும் ஸ்டாக்கை வாங்க முடியாது, மறுபடியும் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது, மறுபடியும் சேல்ஸ் பண்ண முடியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஐடியா வேணும். இப்போ அடிஷ்னலாக சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எவ்வளோ சேல்ஸ் தேவைப்படும், எவ்வளோ கலெக்ஷன் பீரியடு, வந்து ரிசீவபிள்ஸ் எவ்வளோ நாள் தங்கியிருக்கோம் புக்கில், எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ அந்த அடிஷ்னல் சேல்ஸுக்கு எவ்வளோ லாபம், கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ. இப்போ அடிஷ்னல் சேல்ஸுக்கு வந்து இது அடிஷ்னல் சேல்ஸ் பண்ணுறதுனால எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து எவ்வளோ கேஷ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸசைஸ் தான் இது. ஒரு சின்ன இது தான் அது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. எனக்கு இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஹவு மச் கேஷ் இஸ் ரிக்வயர்டு டு இன்க்ரீஸ் இன் சேல்ஸ். ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேஷ் தேவைப்படும் அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு, ஒரு சின்ன கணக்கு. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கனாக்கா கேஷ் நெருக்கடி வராது. ஸோ முதலியே பேங்க்கில் பேசி மற்ற இடத்துல பேசி இவ்வளோ தேவைப்படுது, இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கேஷ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் பேங்க்கில், இல்லாட்டி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசலாம், இல்லாட்டி மற்ற இன்ஸ்டியூஷனில் வாங்கலாம் நீங்கள். ஸோ அதனால் அட்லீஸ்ட் எவ்வளோ வேணும்னு சொல்லி நம்ம தேவைப்படும். அதனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து ஒரு சின்ன ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படின்னாக்கா நெட் சேல்ஸ், நியூ சேல்ஸ். இப்போ நியூ சேல்ஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பண்ண போகிறீங்க, ஓகே, அதுலேருந்து கிராஸ் அதுக்கு உண்டான லாபத்தை நம்ம கழிச்சிடுவோம். லாபம் நம்ம எப்பவுமே எதுலையுமே சேர்க்கறது இல்லை, நமக்கு வேண்டியது காஸ்ட்டு தான். காஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட்ஸ். இதனால நமக்கு எவ்வளோ எக்ஸஸ் தேவைப்படுது. சப்போஸ் இது வந்து இப்போ கச்சா பொருள், ரா மெட்டீரியல்ஸு, மற்ற எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட்ஸ்னாக்கா அதில் இதர செலவுகள் நியூ சேல்ஸ்லேயே இது வந்துடும். கச்சா, ரா மெட்டீரியல் இதில் வந்துடும். இது இதர எக்ஸ்ட்ரா மற்ற செலவுகள் என்ன ஆகும், கேரியரு, இது கேரேஜ் இன்வெர்ட்ஸு, அப்புறம் லாரி, ஃப்ளைட்டு, இதெல்லாம் எவ்வளோ தேவைப்படும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் ஹெட்ஸு, எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு, எவ்வளோ எக்ஸ்ட்ரா லேபராகவே அப்ளை பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட்ஸு. ஸோ இன்ட்டு இது வந்து இது நீங்கள் போட்டிங்கனாக்கா ஒரு காஸ்ட் வந்துடும். இவ்வளோ ஒரு காஸ்ட்டு அந்த செலவு இன்க்ரீஸ் பண்ணதுனால, இழப்புறதுனால எவ்வளோ மொத்தம் நமக்கு செலவு அப்படி வந்துடும். அது நீங்கள் ஆக்சுவலாக வந்து கிரெடிட்டில் விற்க போகிறீங்க. கிரெடிட் கேஷ்லெஸ் வரது ரொம்ப கஷ்டம். ஸோ கிரெடிட் சேல்ஸ் விற்கும் போது எவ்வளோ நாள் நிலுவையில் தங்கியிருக்கோம், 47 நாள் வச்சுங்களேன். இந்த கேஸில் 47 நாள். 47 நாளுக்கு நான் கரெக்டாக 47 நாள் கரெக்டாக சுகராக வராது. அதனால் ஒரு எக்ஸிஜென்சிக்கு 0.20 எக்ஸ்ட்ரா. ஸோ 47 நாளுக்கு பதிலாக 56 நாள் வச்சுக்கணும். ஏன்னாக்கா முன்னுக்கு வரும். கரெக்டாக 47 நாள் வந்து எவ்வளோ பணம் கட்ட மாட்டான். ஸோ அதனால் எமர்ஜென்சிக்கு வந்து 1.20 எக்ஸ்ட்ரா அப்படி பண்ணிவிட்டு, ஸோ இது டிவைடட் பை இந்த ஒரு ஃபிகர் வரும். இது வந்து ஃபிகர் வந்துனாக்கா இது டோட்டல் நிலுவையில் இருக்கக்கூடிய ஆன் அக்கௌண்ட் ஆஃப் நீங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வர வேண்டிய பணம் வந்து எவ்வளோ சொல்லிட்டோம். அது வந்து டிவைட் பை 365 ஒரு நாள் வரும். டிவைட் பை 365 டிவைட் பை டைம் டேஸ் ஃபார் ஆடிங் சேல்ஸ். ஸோ இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 365 டேஸ், ஒரு நாள் எவ்வளோ வரும் நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்டு இந்த கலெக்ஷன் பீரியடு பெருக்கிட்டிங்களா டோட்டல் கேஷ் தேவைப்பட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து மறக்கக்கூடாது. நியூ சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் இன்ட்டு எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட்ஸ் பெருக்கல் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடு. ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் எவ்வளோ மொத்தம் நிலுவையில் இருக்கும், அது உங்களுக்கு ரிசீவபிள்ஸ் எவ்வளோ இருக்கும் மொத்தம் வந்துடும். அது வந்துடுமா, அது வந்து டிவைட் பை 360 ஒரு நாள் எவ்வளோ நிலுவை, எவ்வளோ கலெக்ஷன் பீரியடு
56 நாள். ஏன்னா இந்த கேஸில் 47 ப்ளஸ் 1.2 எக்ஸிஜென்சி போட்டிருக்கோம், தோராயமாக 56 நாள் போட்டிருக்கோம், இன்ட்டு 56. ஸோ எவ்வளோ கேஷ் தேவைப்படும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. ஸோ நம்ம கடன் கொடுக்குற நம்ம கலெக்ஷன் பீரியடு, நம்ம நிலுவையில் இருக்கக்கூடிய நம்ம கஸ்டமர்ஸ் 47 நாள் கொடுக்குறான். ஆனால் 47 நாள் கொடுக்க மாட்டோம். அதனால் நம்ம முன்னுக்கு பின்னுக்கு சேர்த்து 1.20 இன்ஸ்டெட் ஆஃப் 1னா 47 வரும், கூட எக்ஸிஜென்சிக்கு சேர்த்துக்கணும் 0.20 அப்படின்னு பண்ணல 56 நாள் வருது. 56 நாளில் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்துடும். ஓகே, 57 நாள். ஸோ அந்த 54 பிளாக் ஆன பணத்துக்கு கேஷ் தேவைப்படுது. பிகாஸ் ரொட்டேட் பண்ணோம்ல, தொடர்ச்சியாக பிஸ்னஸ் நடத்தணும், தொடர்ச்சியாக ஷிஃப்ட் ஓட்டணும்ல, தொடர்ச்சியாக சேல்ஸ் பண்ணல, ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ அந்த கேஷ் எவ்வளோ தேவைப்படும், அதுதான் இப்போ இது மெயின் இஷ்யூவே. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எவ்வளோ இந்த ஒரு எக்ஸாம்பிளில் 75,000 இன்க்ரீஸ் இன் சேல்ஸ், எக்ஸ்ட்ரா சேல்ஸோட 4 லட்சம் பண்ணால் 4,75,000 பண்ணுறான்னு வச்சிங்களேன். ஸோ 75,000 எக்ஸ்ட்ரா சேல்ஸு. அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 30%. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? இதில் 30% 22,500. ஸோ 75,000 மைனஸ் 22,500 வந்து கிராஸ் ப்ராஃபிட் இல்லை, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் கழிச்சுனாக்கா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் இதனால் என்ன சொல்கிறோம், 21,300 எக்ஸ்ட்ரா செலவாகுது, ஓவர் டேஸும் எக்ஸ்ட்ரா செலவாகுது, அதை கூட்டிக்கணும். 21,300 எவ்வளோ வருது? 73,800. இது டோட்டல் காஸ்ட்டு இன்வால்வ்டு. நம்ம சேல்ஸ் 75,000 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டோட்டல் காஸ்ட்டு 73,800. ஏன்னா இதில் ப்ராஃபிட் சேரல, ப்ராஃபிட் சேரலை. ஓகே, ஸோ 73,800 டிவைட் பை 3. இது வந்து இதுதான் நம்ம நிலுவையில் இருக்கும் வருஷத்துக்கு. ஓகே, ஸோ 365 ஏன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, டிவைட் பை 365 ஒரு நாளைக்கு எவ்வளோ? 82.119. ஓகே, பெருக்கல் எத்தனை நாளுக்கு நிலுவையில் இருக்குது? 56 நாள். ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குது? 202 ரூபா பாக்கி இருக்கு ஒரு நாளைக்கு ரிசீவபிள்ஸ். அது மாதிரி 56 நாள் நிற்கும். 56 நாள் எவ்வளோ வரும்? 11,404 ரூபா தான் டோட்டல் கேஷ் தேவைப்படுது. ஸோ அமௌண்ட் உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு 73,800. ஆனால் அது வந்து 74 வருஷத்துக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து கிரெடிட் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 56 நாள். ஸோ 56 நாள் எவ்வளோ வரும்? 11,404. அதை சிம்பிள் கால்குலேஷன்ஸ். 56 நாளுக்கு 11,404. ஸோ இதுக்கு இந்த கேஷ் அடிஷ்னல் தேவைப்படும். அதை நீங்கள் பேங்க்கில் அரேஞ்ச் பண்ணி வாங்கணும். அப்போ தான் நீங்கள் 75,000 சேல்ஸு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னாக்கா பணம் பிளாக் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ அதனால் 11,404 அடிஷ்னல் கேஷ் தேவைப்படுது. ஸோ அடிஷ்னல் கேஷ் வந்து தேவைப்படும். ஏன்னாக்கா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 11,404 கேஷ் பிளாக் ஆகிருக்கு. நமக்கு 56 நாளில் மறுபடியும் 56 நாள் கேஷ் மறுபடியும் வந்துடும். ஸோ இந்த 50 மறுபடியும் அந்த சேல்ஸ் கண்டினியூஸாக போகும்போது ஒரு ரொட்டேஷனில் 56 நாளில் 11,404 பிளாக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கி மறுபடியும் குட்ஸை வாங்கினீங்கன்னாக்கா 56 நாளில் பணம் வந்துடும். பணம் வந்தோடனே இதை கட்டிடலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? 11,404 பேங்க்கில் வாங்குறீங்க. பேங்க்கில் ஒன்று 56 நாள் ஓடும். 56 நாள் வந்து பணம் கட்டலாம். பணம் கட்டணும், இது க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் அவைல் பண்ணணும். பிகாஸ் கேஷ் கிரெடிட் சேல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆப்ரேட்டிங் சைடில் கிரெடிட் சேல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கிரெடிட் சேல் பண்ண நீங்கள் ரொட்டேட் ஆகினே இருக்கும். ரொட்டேட் ஆனாக்கா நிலுவையில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பேங்க்கில் பணம் வாங்கி நீங்கள் ரொட்டேட் பண்ணி மறுபடியும் எடுத்து கேஷ் எடுத்து மறுபடியும் பேங்க் கட்டி மறுபடியும் பேங்க்கில் பணம் எடுத்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தொடர்ச்சியாக போகும். இது கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி இல்லையா? தொடர் கதை இது. அதான் சர்க்குலேட்டிங் கேபிட்டல் பேர். ஏற்கனவே நான் ஆப்ரேட்டிங் சைக்கிளில் பேசியிருக்கேன். சர்க்குலேட்டிங் கேபிட்டல் இது வந்து தொடர்ச்சியாக ஓட்டிகிட்டே இருக்கும். பட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு கேஷ் எவ்வளோ தேவைப்படும்னா 11,404. அதுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னாங்க இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக கணக்கு பண்ணிடலாம். ஸோ நியூ சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா செலவு அது கொடுக்கணும். நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது கொடுத்தானா இந்த கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ கேஷ் தேவைப்படுன்னு சொல்லிட்டு. பெருக்கல் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் இன்ட்டு 120 days இன்ட்டு டைம் ஃப்ரே 365 days. 365 days முடிஞ்சது. அதை தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கேஷ் ரிக்கவர்டு, எக்ஸ்ட்ரா கேஷ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கே யார்கிட்ட வாங்க போகிறீங்க, எவ்வளோ லிமிட் வச்சுருக்கீங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணால் தான் இன்க்ரீஸ் இன் சேல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இல்லாட்டி அச்சீவ் பண்ண முடியாது. அப்படியே பாதிலே நின்றுடும். ரா மெட்டீரியல் சப்ளை பண்ண மாட்டான். நீங்கள் கேஷ் உங்களுக்கு கிடைக்காது. கேஷ் கொடுக்கணும். கேஷ் கொடுத்தா தான் சப்ளை பண்ணி கொடுப்போம். ஃப்ரெஷ் பேட்ச் கொடுப்பான், சப்ளை கொடுக்க மாட்டான். ஸோ நான் அப்படியே முடங்கி போயிடும். அதனால் பை கேர்ஃபுல். இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்தாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ரிகவரி இன்க்ரீஸ் இன் சேல்ஸுக்கு வந்து எவ்வளோ கேஷ் தேவைப்படுதுன்ற ஒரு சின்ன எக்ஸசைஸு. ஸோ பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ டில் சச் டைம் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். நான் பார்த்துங்க. தேங்க்யூ.